Hello friends, welcome to our Eagle Shy Financial Tip channel. Let me explain about Nifty journey. Let's see on this video. வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருந்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு என்ன அக்கௌண்ட் வேணும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண என்னென்ன ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் என்றதை வந்து நம்ம போன கிளிப்பில் ப்ரீஃபாக பார்த்தோம். என்எஸ்சி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்றதை வந்து இந்த கிளிப்பில் பார்க்கலாம். என்எஸ்சி வந்து 1992 வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 1992க்கு அப்புறமே நிறைய கம்பெனிஸ் வந்து என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கம்பெனியை. 1998 வரைக்குமே ஒரு கொலாட்ரல் ஆன கம்பெனிங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால என்எஸ்சி வந்து ஒரு ப்ராப்பரான ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும், இதை வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் ரன் பண்ணணும் என்எஸ்சியை அப்படின்னு டிசைட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து அப்போ ரெண்டு இண்டெக்ஸ் தான் இருந்தது. ஒன்று பிஎஸ்சி, இன்னொன்று வந்து என்எஸ்சின்னு சொல்லுவோம். அதை வந்து இண்டிசிஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. இண்டிசிஸ்னால் ஒரு நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கேட்டகரியில் மெர்ஜ் பண்ணுறது தான் இண்டிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அந்த இண்டிசிஸில் மெர்ஜ் ஆன கம்பெனிஸை வந்து நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். சரிங்களா? அதில் அந்த கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் செக்டார். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ்னால் என்ன, பிஎஸ்சி என்எஸ்சி. அதில் இண்டிசிஸ்னால் என்ன, அது நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸை வந்து ஒரு இதில் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இண்டிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இண்டிசிஸில் கொலாட்ரலான கம்பெனிங்க அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, என்னென்ன எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான், எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நம்ம வந்து செக்டார் அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ என்எஸ்சியில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து 3 டைப் ஆஃப் வேல்யூவேஷன்ஸ் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து லார்ஜ் கேப்னால் வந்து ஓவர் வேல்யூடான கம்பெனிஸ், அதை தான் வந்து நம்ம லார்ஜ் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ், அப்புறம் டாடா கம்பெனிஸ், அப்புறம் அதானி கம்பெனி, இவங்களாம் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எம்ஆர்எஃப் அந்த மாதிரி. மிட் கேப்னா இப்போ வந்து லார்ஜ் கேப்க்கு இவங்க எப்போ வேணால் மூவ் ஆகலாம். ஏன்னா இப்போ இவங்க வந்து அண்டர் வேல்யூலேருந்து மிட் வேல்யூடுக்கு வந்துட்டாங்க. மிட் வேல்யூட்லேருந்து ஓவர் வேல்யூட் போனாங்கன்னா லார்ஜ் கேப் போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு அண்டர் வேல்யூட், மிட் வேல்யூட், ஓவர் வேல்யூட், இதுதான் கான்செப்ட். அண்டர் வேல்யூட்டில் இருக்க ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஸ்மால் கேப்னு நம்ம சொல்லுவோம். அண்டர் வேல்யூலேருந்து மிட் வேல்யூடுக்கு மூவ் ஆன கம்பெனிஸை வந்து நம்ம மிட் கேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிட் கேப்லேருந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஓவர் வேல்யூடான ஸ்டாக்ஸை வந்து நம்ம லார்ஜ் கேப்புன்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து நம்ம இண்டிசிஸ் வழியாக நம்ம வந்து அந்தந்த கம்பெனிஸை வந்து பிரிச்சிருக்காங்க வேல்யூவேஷன் படி. அதில் வந்து 17 இண்டிசிஸ் வந்து நம்ம என்எஸ்சியில் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இண்டிசிஸை போட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை வந்து சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஸ்மால் கேப்னா வந்து அண்டர் வேல்யூ. சரிங்களா? இப்போ தான் அந்த கம்பெனி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க. சரிங்களா? மிட் கேப்னா மிட் வேல்யூட், அவங்க ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப் ஒரு அண்டர் வேல்யூலேருந்து ஒரு மிட் வேல்யூட்க்கு மூவ் பண்ண கம்பெனிஸ் நல்லா கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆவரேஜாக. சரிங்களா? இப்போ இந்த ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஓவர் வேல்யூட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்க வந்து லார்ஜ் கேப்பாக ப்ரொமோட் ஆகிடுவாங்க. இதுதான் நம்ம வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு இண்டிசிஸ் வழியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ஜேர்னியில், நிஃப்டி 50 இண்டெக்ஸோட ஜேர்னியில் 10,000 பாயிண்ட்ஸ்லேருந்து 20,000 பாயிண்ட்ஸ்க்கு வேல்யூவேஷன் கொடுக்க எந்தெந்த செக்டார்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை வந்து இந்த கிளிப்போட இமேஜில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ஃபினான்ஷியல் செக்டர் அப்படி எடுத்திங்கன்னா இல்லை எல்லா பேங்கிங் கம்பெனிஸ் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் பேங்க்லேருந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து இதில் லிஸ்ட் ஆகும். ஃபினான்ஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், கோட்டக் பேங்க், அப்புறம் ஃபினான்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். அப்புறம் ஐடி செக்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎல், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து
நம்மளுக்கு ஐடி செக்டாரில் வந்து லிஸ்ட் ஆகும். அடுத்து ஆயில் அண்ட் கேஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலையன்ஸ், பாரத் பெட்ரோலியம், கெயில், செயில், ஹெச்பிசிஎல், ஷெல்லு, இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த செக்டாரில் நம்மளுக்கு ஆட் ஆகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ஹெல்த் கேர், பவர், மெட்டல்ஸ் அண்ட் மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், சர்வீஸ், கெமிக்கல்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வேல்யூவேஷன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மீடியா, என்டர்டெயின்மெண்ட் அண்டு பப்ளிஷேஷன்ஸ் மட்டுமே ஒரு அண்டர் வேல்யூடும் இல்லாமல் மிட் வேல்யூடும் இல்லாமல் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்து பாஸ்ட் இயர்ஸில் வந்து நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யோட இண்டெக்ஸில் வந்து ஒரு 18 செக்டார்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த 18 செக்டார்ஸுமே நிறைய கம்பெனி வந்து ஸ்ப்ளிட் பண்ணால் ஐடென்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? செக்டாரில் இப்போ ஃபினான்ஷியல் சர்வீஸ் எடுத்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பேங்க்ஸ் இருக்குது. அப்புறம் ஐடி செக்டாரில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க எல்லாருமே தனித்தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வேல்யூவேஷன் நம்ம கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் நம்ம செக்டார் வைஸாக பிரித்து தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபினான்ஷியல் செக்டார், ஐடி செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், மெடிக்கல் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டைல் செக்டார், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த செக்டார்ஸில் எந்தெந்த செக்டார் நல்லா ஆவரேஜ் மூவிங் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அந்த செக்டாரில் இருக்க கம்பெனிஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோட பேலன்ஸ் ஷீட் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம முதலீடை நம்ம போட்டோன்னா இயர் பை இயர் அவங்க கம்பெனியோட க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட மணியும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு தான் நம்ம செக்டார் வைஸ் ஐடென்டிஃபை பண்ணி வெயிட்டேஜை கல்குலேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். நிஃப்டி 50யோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 1995லேருந்து 2024 வரைக்குமே ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. அதை நம்ம இந்த சேட்டில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 4.4 ஜிடிபி எக்கனாமியை வந்து ரீச் பண்ணியிருக்கு. வேர்ல்ட் லெவலில் நம்ம 4th லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம். 4.4 ஜிடிபியை வந்து நம்ம ட்ரில்லியன் எக்கனாமியை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஆஸ் சூன் 2030க்குள்ளே நம்ம 7 ட்ரில்லியன் ஜிடிபியை வந்து கிராஸ் பண்ணுவோன்னு பெரிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த 1995லேருந்து 2024 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அதில் மேஜராக 3 கிராஷஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2000 வந்து ஒரு .com கிராஷ் வந்து நடந்திருக்கு. அது ஒரு மேஜர் மைனர் கிராஷ் தான். அதுக்கப்புறம் ஒரு சப்ரைம் கிராஷஸ் ஒன்று நடந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் பேங்க் கரப்சி ஆகி பண மதிப்பே வந்து அந்த டைமில் ரொம்ப கம்மியாச்சு. அந்த டைமில் ஒரு மேஜர் ஃபால் ஒன்று நடந்திருக்கு 2007 to 2009. அதுக்கப்புறம் 2019லேருந்து 2021 வரைக்குமே அவங்க எல்லாருக்குமே தெரியும் கொரோனா பேண்டமிக் ஒன்று நடந்தது. அந்த டைமில் ஒரு மேஜர் ஃபால் வந்து எல்லா மார்க்கெட்டுமே வந்து வேர்ல்ட் லெவலில் எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஒரு ஃபால் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் கொடுத்து மார்க்கெட் ஒரு நல்ல க்ரோத் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆஸ் சூன் வேர்ல்ட் லெவலில் எந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் ஆனாலுமே மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு நல்ல பேஸ் இருக்கிறதுனால நம்மளோட க்ரோத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ ஆஸ் வி சூன் இன்வெஸ்ட் அண்ட் ரீச் த டார்கெட் சூன். அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இண்டிசிஸ்னால் என்ன, இண்டெக்ஸ்னால் என்ன, இந்த என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நிஃப்டி 50ல் எத்தனை செக்டார்ஸ் இருக்குது, அந்த செக்டார்ஸில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, செக்டார் வைஸ் நம்ம எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம அடுத்தடுத்த கிளிப்பில் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி மேக் பண்ணுவோம். ஃபாலோ அப் ஈகிள்ஸ் ஐ ஃபார் மோர் ஃபினான்ஷியல் டிப் அப்டேட்.